அந்த ஆன்ட் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய்ங்க வந்துருதுங்க. அங்க வேலை செய்றவங்க வில்லேஜ் மாட்டே அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க ஓடி போயிடுறானுங்க. அந்த டைம்ல இந்த நூறுக்கு மயக்கம் வந்துருது. பீமா தூக்கிட்டு போயிடுறான். இன்னொரு ஆள் மேல வந்து கத்துவேன் இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு பேய் வருது. இன்னொரு ஆள் மேல. இவங்க வந்து எல்லாமே வந்து அடிச்சு புடிச்சு வந்து பாத்துறானுங்க. அப்ப வந்து வித்யா வந்து விட்டுட்டு வந்துடுறானுங்க. இந்த ஆன்டோவும் ஆயுமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஏய் வித்யா எங்கடா அப்படின்னு கேட்டோனே, வித்யா என்ன பண்ணிட்டு இருப்பா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. வீட்டுக்கு போகும்போது இந்த நூறு உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். அந்த நூறு கிட்ட பேசிட்டு இருக்கும். என்னன்னா, இந்த பாட்டி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நூறோட பாட்டியாம். அந்த நூற காப்பாத்துறதுக்காக தான் கூடவே இருக்குமாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால நீ வந்து அழுவாத. நீ அழுதுனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க வந்து எப்படியாவது போயிடுங்க அப்படின்ற மாரி அவங்க வார்ன் பண்ணும் அந்த பாட்டி. அந்த பாட்டி இருக்கிறதுனால தான் வந்து இவங்களுக்கு இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாதுகாத்து காப்பாத்தி வச்சிருப்பாங்க. வித்யா பொண்ணு பாவம் அழுதுகிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வித்யா வந்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப எந்திரிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். வெளில போய் பாப்பா, இந்த பீமா வந்து அந்த நெருப்பு எடுத்துட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கும். இவன் பின்னாடியே போவான். கடைசில பார்த்தா அந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த குளிக்கிற இடத்துக்கு போவா. அந்த பீமா அங்க இருக்கும். அந்த பீமா கூட ஒரு பொண்ணு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மூஞ்சியே பாம்பு மாதிரி இருக்கும்.